உங்கள் அனைவரையும் ஒரு புதிய விடியலிலும் ஒரு புதிய காலை பொழுதிலும் ஒரு புதிய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். இன்று வாரத்தின் ஆரம்ப நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு புதிய நாளை அவர் கூட்டி கொடுத்திருக்கின்றார். ஒரு புதிய உயிர் மூச்சை கொடுத்திருக்கின்றார். அவர் கடந்த வாரம் முழுவதும் அவர் எங்களை பாதுகாத்தார், எங்களை போஷித்தார், எங்களை வழி நடத்தினார். அவர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்தார். எங்களை அவர் அருமையாக வழி நடத்தினார். எது இருந்ததோ இல்லையோ அவர் எங்களோடு இருக்கின்றார் என்றொரு பலம் எனக்கும் உங்களுக்குள்ளையும் காணப்பட வேண்டும். ஏனெனில் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் செய்கிற தேவன். அவர் கண் காணக்கூடியவற்றையும் கண் காண முடியாதவற்றையும் படைத்த தேவன். பூமியின் நிறைவும் அதன் யாவும் குடிகளும் அவருடையது. அவருடையதென்றால் அதெல்லாம் எங்களுக்குரியது. நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதால், அவரை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருப்பதால், அவரை நான் நீங்களும் மகிமைப்படுத்தி கொண்டு இருப்பதால், அவரை நோக்கியே நானும் நீங்களும் சார்ந்திருப்பதால் அவருடையதெல்லாம் எங்களுடையது. அவருடையதெல்லாம் எங்களுடையது. கடந்த இரவு முழுவதும் அவர் எங்களை பாதுகாத்தார். கண்ணின் மணி போல பாதுகாத்தார். அவர் கழுகு போல எங்களை சுமந்து ஒரு புதிய நாளை அனுபவிக்கும்படியாக அதிகாலை வேளையிலே அவர் எங்களை தட்டி எழுப்பி அன்போடு அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் அவர் என்னை உங்களை அழைத்திருக்கிறார். அன்பின் பிள்ளைகளே, 84வது சங்கீதம் சொல்லுகின்றது, உம்முடைய சந்நிதியில் தங்கி இருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் உம்மை அவர்கள் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதும் அவர்கள் உண்மை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். அன்பின் பிள்ளைகளே, அவரோடு இருப்பதுதான் எங்களுக்கு வாஞ்சையாக இருக்க வேண்டும். அவருடைய ஆலோசனைகளின் படியும் அவருடைய வழிகாட்டுதலின் படியும் நாங்கள் வாழும் பொழுது அவருடைய சந்நிதி எங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான சூழ்நிலையிலே கடந்து செல்லும். அவரோடு இருக்கும் பொழுது நாங்கள் பலம் உள்ளவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கும் உங்களுக்கும் பயம் உள்ள ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஏனெனில் அவரை ஆராதிக்கும்படியாக அவரை நான் நீங்கள் மகிமைப்படும். சங்கீதம் 84:5 சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். 10வது வார்த்தை சொல்லுகிறது, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் வாழுகின்ற அந்த ஒரு நாள், அந்த ஒரு கணப்பொழுது எங்களுக்கு போதுமானவரே. அமைதி இருக்கின்றது, சுகம் இருக்கின்றது, ஆரோக்கியம் இருக்கின்றது ஐயா. அதை நாங்கள் அனுபவிக்கின்றோம். எளிமையான எங்களையும் ஒரு காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ஐயா.
உம்மோடு இருப்பதுதான் என் வாஞ்சை ஐயா. உம்மோடு இருப்பதுதான் என் வாஞ்சை ஐயா. உம்மை ஆராதிப்பதுதான் என்னுடைய வாஞ்சை ஐயா. உம்மை மகிமைப்படுத்துவதுதான் என்னுடைய வாஞ்சை ஐயா. உம்மை கனம் பண்ணுவதுதான் என்னுடைய வாஞ்சை ஐயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லோரும் சொல்வோம், உம்மோடு இருப்பதுதான் என் வாஞ்சையை, உம் சித்தம் செய்வதுதான் என்னுடைய இதயத்தின் ஏக்கமையா. இந்த அதிகாலை வேளையில் ராஜா உம்மை பாடும்படியாக என்னை பேர் சொல்லி அழைத்தீங்க ராஜா. நன்றி செலுத்தி எது இருந்ததோ இல்லையோ உம்மை நான் பாடுகின்றேன் ராஜா. எனக்கு நீர் இருக்கின்றீர் ராஜா. நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் ராஜா. நீர் என்னை வழி நடத்துகிறார். இதுவரையும் என்னை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழி நடத்தி வந்த சேனைகளின் கர்த்தரா, என்னை இனிமேலும் வழி நடத்த முடியும் என்று நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை முழு மனதுடனே ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்வோம், ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறதால் நான் சந்தோஷம் அடைகின்றேன் ராஜா. உம்மை நான் மகிமைப்படுத்துவதால் ஆண்டவரே நான் பலப்படுகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் என்னையும் அழைத்ததா. ஒரு புதிய விடியலிலே, ஒரு புதிய காலை பொழுதிலே எனக்கு ஒரு நாளை கூட்டிக் ஆண்டவர் நீர் என்னை தட்டி எழுப்பியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன். இன்னொரு தடவை சொல்லுவோம், உம்மோடு இருப்பதுதான் என் வாஞ்சை ஐயா. உம்மை காண்பதுதான் என்னுடைய வாஞ்சை ஆண்டவரே. உம்மோடு உறவாடுவதுதான் என்னோட வாஞ்சை ஆண்டவரே. உம்மை பாடுவதுதான் என்னுடைய வாஞ்சை ஆண்டவரே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இன்னொரு தடவை, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின்
7வது சங்கீதம் 2வது வார்த்தை சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவனை நான் நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவரை நான் நோக்கி பார்ப்பேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற கர்த்தர் ஒருவர் இருக்கின்றார். நான் அவரை நோக்கி பார்ப்பேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற கர்த்தரை இந்த அதிகாலை வேளையில், இந்த புதிய விடியலிலே, இந்த புதிய காலை பொழுதிலே, இந்த புதிய நாளிலே எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற கர்த்தரை நான் நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற கர்த்தரை நான் நோக்கி கூப்பிடுவேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளே, அவர் உன்னை விசாரிக்கின்ற தேவன். ஆமென். அவர் உன்னையும் என்னையும் விசாரிக்கின்ற தேவன். அது மட்டுமில்லாமல் உன் கவலைகளை எல்லாம், உன்னுடைய கண்ணீர்களை எல்லாம், உன்னுடைய வேதனைகளை எல்லாம், உன்னுடைய அவமானங்களை எல்லாம், உன்னுடைய நோய்களை எல்லாம், உன்னுடைய அங்கலாய்ப்புகளை எல்லாம் அவரிடத்திலே வைத்துவிடு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வார்த்தை ஊடாக தேவன் பலப்படுத்துகிறார். வார்த்தை ஊடாக அவர் என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறார். பாடல் ஊடாக அவர் என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறார். அன்பின் பிள்ளைகள், 1 பேதுரு 5:7 படி அவர் என்னையும் உங்களை விசாரிக்கின்ற தேவன். 24 மணி நேரமும் என்னுடையதும் உங்களுடையதுமான போக்கையும் வரத்தையும் அவர் கவனிக்கின்ற தேவன். அதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், உண்ணும் பொழுதும் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, உறங்கும் பொழுதும் இருக்கிறீர் ஆண்டவரே, விழித்தெழும் பொழுதும் இருக்கிறீர் ஆண்டவரே, வெளியே போகும் பொழுதும் இருக்கிறீர் ஆண்டவரே, உள்ளே வரும் பொழுதும் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏனெனில் அவர் விசாரிக்கின்ற தேவன். ஆகவே எங்களுடைய கவலைகளை எல்லாவற்றையும் இந்த நாளிலே அவரிடத்திலே நாங்கள் ஒப்புவித்துக் விடுவோம். எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவன். அவர் என்னை விசாரிக்கின்ற தேவன். அவர் என்னை போஷிக்கின்ற தேவன். அவர் என்னை பராமரிக்கின்ற தேவன். அவர் என்னை வழி நடத்துகின்ற தேவன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஆவியிலே விசுவாசத்தோடு, ஆவியிலே உணர்ந்து சொல்லுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கின்றவர். அவர் என்னை விசாரிக்கின்றது. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள்
பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி வைத்தேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி வைத்தேன். சொல்வோம் உம்மோடு இருப்பது தாம் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கமையா. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகின்றவரே உமக்கு நன்றி ராஜா. ஆராதனைக்கு உரியவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களை தேற்றுபவரே உமக்கு நன்றி ராஜா. அஞ்சாதே, நான் உன் தேவன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவன், நீ என்னுடைய சொத்து, என்னுடைய பார்வையிலே நீ வெளியேற பெற்றவன், நீ என்னுடைய பார்வையிலே வெளியேற பெற்றவன். நன்றி ஆண்டவரே, இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவ்வளவாய் உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள் நாங்கள் உடைக்கப்பட்டிருப்போம், எத்தனையோ தடவைகள் நாங்கள் மற்றவர்களால் நாங்கள் நொறுக்கப்பட்டிருப்போம், எத்தனையோ தடவைகள் எங்களுடைய இருதயங்களை உடைத்திருப்பார்கள், கண்களிலே கண்ணீரை வர செய்திருப்பார்கள், நாங்கள் சோர்ந்து போயிருப்போம், கைவிடப்பட்ட ஒரு சூழலை போல நாங்கள் காணப்படுறோம். ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு அச்சம், ஒரு பயம்
எங்களுக்குள்ளே காணப்பட்டிருக்கும் அன்பின் பிள்ளைகளே. ஆனாலும் உடைக்கப்பட்ட எல்லா வேளைகளிலும் கர்த்தர் என்னை உங்களையும் அவர் ஒரு தாய் தேற்றுவது போல, ஏசாயா 60 வார்த்தையில் ஒரு தாய் தேற்றுவது போல அவர் எங்களை தேற்றினார் அல்லவோ. எங்களுடைய உடைக்கப்பட்ட வேளைகளை, உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை, உடைக்கப்பட்ட காலங்களை எல்லாம் எண்ணி பாருங்கள். இப்பொழுது நினைத்து பாருங்கள். அவைகளை எல்லாம் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டருவோம். எத்தனை தடவைகள் உடைக்கப்பட்டோம், எத்தனை தடவைகள் கண்ணீர் வடித்தோம், எத்தனை தடவைகள் அங்கலாய்த்தோம், எத்தனை தடவைகள் நாங்கள் வேதனைப்பட்டிருப்போம். ஆனால் அத்தனை தடவையும் தேவன் எங்களை தேற்றினார், ஆற்றினார், அவர் பலப்படுத்தினார். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் என்னை உங்களை தேற்றினார். அவரை நாங்கள் பாடுவது, அவரை போற்றுவது, அவரை கனம் பண்ணுவது உண்மையிலே தேவையானது ஒன்றுதானே. உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் எங்களை உருவாக்கினார் அல்லவோ. பெருமையான பாத்திரமாக இருந்த எங்களை எல்லாம் அவர் நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றினார் அல்லவோ. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை தேது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எத்தனை தடவைகள் எங்களுடைய வாழ்க்கையின் பாரங்களை குறித்து, பசி பட்டினிகளை குறித்து, எங்களுடைய நோய்களை குறித்து, எங்களுக்கு எதிராக வருகின்ற போராட்டங்களை குறித்து, வாழ முடியாத சூழ்நிலையில் அன்பின் பிள்ளைகளை எத்தனை தடவைகள் நாங்கள் சோர்ந்து போயிருப்போம். எத்தனை தடவைகள் நீங்கள் பலவீனமாயிருக்கிறோம். எத்தனை தடவைகள் நாங்கள் வாழ்வதை விட சாவதே மேல் என்று எண்ணியிருப்போம். ஒன்றா இரண்டா பல தடவைகள், பல நேரங்கள், பல சூழ்நிலைகள் எண்ணவே முடியாது. நாங்கள் இந்த வாழ்க்கையிலே, உலகத்தின் வாழ்க்கையிலே எத்தனை தடவைகள் சோர்ந்து போயிடும். அச்சங்களும் பயங்களும் வறுமைகளும் எங்களை எழும்ப விடாமல் ஒரு சோர்வுக்குள்ளே கொண்டு போன வேளையிலும் கர்த்தர் எங்களை தேற்றினார். அன்பின் பிள்ளைகளே, எசாயா 40வது அதிகாரம் 29வது வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளே, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கின்ற கர்த்தர். ஆமென். சோர்ந்து போகின்றவனுக்கு அவர் பலன் கொடுக்கின்றவர். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன்.
நாங்கள் சோர்ந்திருந்த வேளைகள் எல்லாம், நாங்கள் பலவீனமாக இருந்த வேளைகளில் எல்லாம் தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி தன்னுடைய பலத்தினாலே எங்களை இடைக்கட்டின சூழ்நிலைகளை எண்ணி பார்ப்போம். நாங்கள் சத்துவம் இல்லாமல் இந்த பூமியிலே வாழ்ந்த காலங்களை எண்ணி பார்ப்போம். அத்தனை தடவையும் தேவன் எங்களை கண்டார். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையேது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் சூழ்ந்து கொண்ட கிருபையேது. சொல்வோம். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையேது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையேது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எங்களை சூழ்ந்திருந்தவர்கள் எல்லாரும், எங்களோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் எங்களை விட்டு தூர போன சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். எங்களை மறந்த சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். எங்களை வெறுத்த சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். எங்களை ஒடுக்கின சூழ்நிலைகளை எண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார்கள். எத்தனை பேர் இறுதி வரையும் உங்களோடு இருப்போம் என்று சொன்னார்கள். ஆனாலும் பலர் விலகி விட்டார்கள். அந்த வேளையிலே நாங்கள் மனம் உடைத்தோம் அல்லவோ, மனம் கலங்கினோம் அல்லவோ, நாங்கள் கைவிடப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வை நாங்கள் அனுபவித்தோம் அல்லவோ, எங்களுடைய தனிமையை உணர்ந்தோம் அல்லவோ. என்னுடைய கண்ணீர் பெறுமதி இல்லை, என்னுடைய அலைச்சல் பெறுமதி இல்லை, என்னுடைய வேதனை பெறுமதி இல்லை, என்னுடைய அங்கலாய்ப்பு பெறுமதி இல்லை என்று நானும் நீங்களும் யோசித்தோம் அல்லவோ. அன்பின் பிள்ளைகளே, சங்கீதம் 56:8 சொல்லுகிறது, எங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் தேவன் எண்ணி வைத்திருக்கிறார், எங்களுடைய கண்ணீர்களை எல்லாம் அவர் துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார். பிள்ளைகளே, ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். இந்த காலை வேளையில் என்னோடு கூட இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை. என்னை மறுதலித்து விட்டார்கள், என்னை விட்டு தூரம் போய் விட்டார்கள், என்னை கைவிட்டார்கள். நான் இப்பொழுது ஒரு அனாதை. என்னை ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை, அரவணைப்பார் ஒருவரும் இல்லை. நான் தனிமையாய் இருக்கின்றேன், வேதனையோடு வாழ்கின்றேன் என்று வாழ்கின்றவர்கள் தேவன் இன்றைய நாளிலே வார்த்தை ஊடாக பலப்படுத்தினார். ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது.
மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விட்டு விலகாத கிருபை இது. இன்னொருக்கா சொல்வோம். மலைகள் எல்லாம் விலகி போனாலும் என்னை விலகாத கிருபை இது. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லாத நேரங்களில் அடுத்த வேளை நாங்கள் உறங்குவதற்கு இடமில்லை, அடுத்த வேளை சாப்பிடுவதற்கு உணவில்லை, பொருள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை. இந்த கொள்ளை நோய் காலங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை, பற்றாக்குறைவுகள், பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு உணவில்லை, பொருட்களை வாங்குவதற்கு பணம் இல்லை. எங்கே போவது? வெளியே செல்ல முடியாது. வெளியே போனால் உயிருக்கு ஆபத்து. ஆனால் உள்ளேயும் இருக்க முடியாது. ஏனெனில் பிள்ளைகள் எல்லாம் பசியோடு சோர்ந்து விழுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் அம்மா அப்பா எனக்கு பசிக்கின்றது, உணவு தாருங்கள் என்று கேட்டபொழுது எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. எங்களுடைய பாத்திரங்கள், எங்களுடைய களஞ்சியங்கள் எல்லாம் வெறுமையாயிருந்தது. பிள்ளைகளை போஷிப்பதற்கு நான் நாதியற்ற மனிதன், நாங்கள் நாதியற்ற பெற்றோர்கள். இப்படி கண்ணீர் வடித்தோம் அல்லவோ. ஆனாலும் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகளிலும் கூட அவர் எங்களை அழகாய் போஷித்தார், அற்புதமாய் போஷித்தார். களஞ்சியங்கள் குறைந்து விடாதபடி பாதுகாத்தார். எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வார்த்தை சொல்லுகிறது, பிள்ளைகளை நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாக இந்த கொள்ளை நோய் காலங்களிலே எல்லோரும் பசியோடும் பட்டினியோடும் வறுமையிலே எல்லோரும் மரணங்களை சந்தித்தார்கள். பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் எங்களை போஷித்தார்கள். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலைகள், கையிலும் பணம் இல்லை, வீட்டிலும் உணவில்லை, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவர் போஷித்தார். ஆகவே நானும் நீங்களும் அவரை கனம் பண்ணுவது, நானும் நீங்களும் அவரை மகிமைப்படுத்துவது, நானும் நீங்களும் அவரை ஸ்தோத்திரம் செய்வது, கர்த்தாவே நீர் என்னுடைய வாழ்க்கையில போதுமானவர் என்பதை அறிக்கை பண்ணுவது ஏற்றதுதானே. ஒன்றுமில்லா நேரங்களில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். நன்றி ஆண்டவர், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பின் பிள்ளைகளே, இன்றைய நாளிலே வேதவார்த்தை சொல்லுகின்றது. யோவான் 7வது அதிகாரம் 37வது வார்த்தை. பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். இயேசு சத்தமிட்டு, தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம். இயேசு 2 காரியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, ஒருவனுக்குள்ளே தாகத்தை, இயேசுவை பற்றிய ஒரு தாகத்தை, பரலோகத்தின் ராஜ்யத்தை பற்றிய ஒரு தாகத்தை, அவரை அண்டி வர வேண்டும் என்ற ஒரு தாகத்தை அவர் உருவாக்குகின்றார். 2வது பார்த்தீர்களானால், தாகம் உள்ளவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள், தாகம் உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இயேசுவை வந்து அண்டி விடாதபடி அவர்களுக்குள்ளே கலாச்சாரங்களும், சாதி, இன, மத, மொழி போன்ற உலகளாவிய காரியங்களாலும் கட்டளைகளாலும் அதன் விதிமுறைகளாலும் இயேசுவை அண்டி விடாதபடி பலர் இன்றும் காணப்படுகிறார்கள். அந்த கூட்டத்திலும் காணப்பட்டதை இயேசு உணர்ந்தார், கண்டுகொண்டார். அதனாலே அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், சத்தமிட்டு சொல்லுகிறார், சத்தமிட்டு சொல்லுகிறார். அவருக்கு நன்றாக தெரியும், இந்த கூட்டத்திலேயும் என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் பல உலகளாவிய சடங்காச்சார சட்டங்களுக்கு, உலகத்தின் விதிமுறைகளுக்கு
அவர்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தடைகளை எல்லாம் உடைத்து தன்னிடத்திலே வர வேண்டும் என்று அவர் சத்தமாய் கத்தினார். எவன் ஒருவனுக்கு தாகம் இருக்கின்றதோ அவன் என்னிடத்தில் வர கடுவான். அப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில் பலர் இயேசுவை தேடுவதற்கு தாகமாய் இருக்கிறார்கள், விருப்பத்தோடு இருக்கிறார்கள், ஆசையோடு இருக்கிறார்கள். ஆனால் பல காரியங்கள் இயேசுவை அண்டி விடாதபடி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு விடாதபடி, அவருடைய ஆலோசனைகளின் படியும் அவருடைய வழிமுறைகளின் படியும் வாழ விடாதபடி பல காரியங்கள் தடையாக இருக்கின்றது. என்னென்ன காரியங்கள் நானும் நீங்களும் இயேசுவை அண்டி விடாதபடி, இன்னும் கிட்டி சேர்ந்து விடாதபடி, இன்னும் அவரை அறிந்து கொள்ள முடியாதபடி இவைகள் எங்களுக்குள்ளே இருந்து என்னையும் உங்களையும் கட்டுப்படுத்துகின்றது என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ளலாம். அன்பின் பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உள்ளத்தோடு வாழுகின்றவர்களை பார்த்துத்தான் இயேசு சொல்லுவார், ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் என்னிடத்திலே வரக்கடுவான். தாகம் இருக்கின்றது, ஆனால் என்னை அண்டி விடாதபடி உனக்குள்ளே இருக்கிற அந்த தடையை எடுத்து விடு. உடலை மட்டும் கொல்லுபவனுக்கு நீ பயப்படாதே, உடலையும் ஆன்மாவையும் எரி நரகத்திலே தள்ளுகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ பயப்படு. ஆகவே உன்னிடத்தில் தாகம் இருக்கின்றதை நான் காண்கின்றேன், என்னிடத்தில் ஓடி வா, என்னை தேடு என்று இயேசு அந்த கூட்டத்திலே உரத்த சத்தமாய் பேசுவதை இந்த வார்த்தை எடுத்து காட்டுகின்றது. நாங்கள் பார்க்கிறோம், வெளிப்பாடு அதிகாரம் 3 20வது வார்த்தையிலே, எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை அவன் திறந்து விட்டான், அவனிடத்திலே நான் போய் அவனோடு உறவாடுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனை வழி நடத்துவேன், அவனோடு கூட இருப்பேன், அவனை புதிய மனிதனாக மாற்றுவேன், எனக்கு உரியவனாக மாற்றுவேன், பரலோகத்தின் காரியங்களை குறித்து அவனோடு பேசுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எவன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு, எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், உலகத்தாலே எந்த சூழ்நிலைகளிலும் நீ ஒரு வெறுக்கப்பட்டவனாகவும், நீ இந்த உலகத்திலே எந்த பாவ சேற்றிலே, எந்த பாவ வழியிலே, எந்த பாவ வாழ்க்கையிலே நீ விழுந்து கிடந்தாலும், என்னுடைய சத்தத்தை கேட்டு நீ கதவை எனக்கு திறந்து விடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற முடியும், என்னாலே முடியும். அப்படி என்றார் ஆண்டவருக்கு நன்கு தெரிகின்றது. எனக்கு கதவை திறந்து விடுவதற்கு பலர் ஆவலாய் இருக்கிறார்கள், விருப்பமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் கதவை எனக்கு திறந்து விடாதபடி அவர்களுக்குள்ளே தடைகள் காணப்படுகின்றன. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், வெளியில் நின்று எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து விட்டால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு ஆசைப்படும். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் நீ கதவை திற, என் சத்தத்தை கவனமாய் காது கொடுத்து கேட்டு எனக்காக கதவை திறந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அந்த வாஞ்சை எனக்கும் உங்களுக்குள்ளையும் காணப்படும். தாவீது ராஜா சொல்லுகிறார்,
34வது சங்கீதத்திலே வார்த்தை 1 சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். இதுதான் வாஞ்சை, இதுதான் தேவன் விரும்புகின்ற அந்த தாகம், இதுதான் தேவன் விரும்புகின்ற அந்த வாஞ்சை. அவர் தன்னிடத்தில் தன்னை ஆராதிக்கவோ, தன்னை மகிமைப்படுத்தவோ, தன்னை ஏற்றுக்கொள்ளவோ, தன்னுடைய ஆலோசனைப்படி இந்த பிள்ளை வாழ வேண்டும். இறுதி நாளிலே அந்த பிள்ளை தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதிலே கருத்தாய் அவர் இருந்தபடியாத்தான் அவர் சொல்லுகிறார், கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் தாகமாயிருக்கிறான் அவன் என்னிடத்திலே வரட்டும், அவன் என்னோடு பேசட்டும், என்னோடு உறவாடட்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அந்த வாஞ்சை எனக்கும் உங்களுக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். அன்பின் சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் 47வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எனக்கு கணுக்கால் அளவும் வேண்டாம், எனக்கு முழங்கால் அளவும் வேண்டாம், எனக்கு இடுப்பளவும் வேண்டாம், நான் நீந்தி நீந்தி மூழ்க வேண்டும், ஆவியிலே நீந்தி நீந்தி நான் மூழ்க வேண்டும், இயேசுவின் அன்பிலே நான் நீந்தி நீந்தி மூழ்க வேண்டும், அவரை இன்னும் அறிய வேணும், இன்னும் கிட்டி சேர வேணும். எனக்கு கணுக்கால் அளவும் போதாது, முழங்கால் அளவும் போதாது, இடுப்பளவும் வேண்டாது, போதாது, நான் நீந்தி நீந்தி மூழ்க வேண்டும். அவருடைய சன்னிதானத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய ஆராதனையிலே அவரை மகிமைப்படுத்தவும் நான் நீந்தி நீந்தி மூழ்க வேண்டும். இதுதான் தேவன் என்னிடமும் உங்களிடமும் எதிர்பார்க்கின்ற வாஞ்சை, விருப்பம். எவன் ஒருவன் தாகமாய் இருக்கின்றானோ அவன் இயேசுவிடத்தில் வந்தால், இயேசு கணுக்கால் அளவும் அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, இடுப்பளவும் அல்ல, நீந்தி நீந்தி மூழ்கும்படியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை அவரே எனக்கும் உங்களுக்கு கற்றுத்தருவார். என்று பிள்ளைகளே, எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து விட்டால் அவனுக்கு கணுக்கால் அளவு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு நான் முழங்கால் அளவு கொடுக்க மாட்டேன், அவனுக்கு இடுப்பளவு கொடுக்க மாட்டேன், அவன் நீந்தி நீந்தி மூழ்கும்படியாக நான் செய்வேன். எனக்கும் உங்களுக்கும் அதிகாலையிலே ஒரு நாளிலே நான் நீங்கள் தேவனை தேடுகின்ற ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். சோத்திரம். நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலே 17வது வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையிலே என்னை தேடுபவர்கள் கண்டடைகிறார்கள். அந்த அனுபவம் இருக்க வேண்டும், அந்த வாஞ்சை எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அந்த வாஞ்சை எனக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்கின்றது? கணுக்கால் அளவு இருக்கின்றதா? முழங்கால் அளவு இருக்கின்றதா? இடுப்பளவு இருக்கின்றதா? அல்லது நான் நீங்களும் அதிகாலையிலே எழுந்து அவருடைய சன்னிதானத்துக்கு ஓடோடி சென்று நீந்தி நீந்தி நாங்கள் மூழ்கின்றோமா? அவரை நீந்தி நீந்தி ஆராதிக்கின்றோமா? ஆவியிலே நாங்கள் நிரம்பி காணப்படுகின்றோமா? கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற அனைத்து நன்மைகளையும் நாங்கள் அவருடைய பாதத்திலே அமர்ந்து சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்துகின்றோம். அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றதா? அதிகாலையிலே அவரை தேடுகின்ற அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றதா? அந்த வாஞ்சை எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றதா? அப்படி அது இல்லை என்றால் கர்த்தராகிய இயேசு இன்றைய நாளிலே சொல்லுகிறார்,
எவன் ஒருவன் தாகமாய் இருக்கின்றானோ அவன் என்னிடத்தில் வர கடவான். எவன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை எனக்காக அவன் திறந்து விடுகின்றானோ அவனிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன். அதிகாலையிலே தேடுகின்ற ஒரு அனுபவம், ஒரு ஆவிக்குரிய அனுபவம் எங்களிடம் இருக்கின்றதா? எந்த அளவு இருக்கின்றது? எந்த அளவு காணப்படுகின்றது? அது எங்களிடம் இல்லை என்றால் இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எசேக்கியேல் கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பளவு போதாது, நான் நீந்தி நீந்தி மூழ்கணும் என்ற பொழுது அதை அவன் கண்டடைந்தான், அனுபவித்தான். அதே போல எனக்கும் உங்களுக்கும் அவன் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அதிகாலையிலே தேடுகின்ற அனுபவம், அதிகாலையிலே அவரோடு உறவாடுகின்ற அனுபவம், அதிகாலையிலே அவரை ஆராதிக்கின்ற ஒரு அனுபவம், அதிகாலையிலே அவரை தேடி ஓடி போகின்ற ஒரு அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றதா? இருந்தால் அது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். அது எனக்கும் உங்களுக்கும் போதவில்லை என்றால் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் தாகமாயிருக்கிறேன், ஆண்டவரே நான் உமக்காக கதவை திறந்து விடுகிறேன், ஆண்டவரே எனக்கு கணுக்கால் அளவும் வேண்டாம் ஆண்டவரே, முழங்கால் அளவும் வேண்டாம் ஆண்டவரே, இடுப்பளவும் வேண்டாம் ஆண்டவரே, நான் நீந்தி நீந்தி மூழ்கி உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும் என்று நான் நீங்களும் அவரிடத்திலே வாஞ்சியாய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் பலப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ எங்களை அர்ப்பணிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் எப்பொழுதும் எங்களோடும் உங்கள் அனைவரோடும் இருக்க கடவதாக. ஆமென்.